ராகு கேது அப்படிங்கிறப்ப டிசெண்டிங் நோடு அசெண்டிங் நோடு அப்படின்னு சொல்கிற அந்த வெட்டும் புள்ளி, நிழல்கள் வெட்டி கொள்ளும் புள்ளி, சூரிய சந்திரனின் நிழல்கள் வெட்டி கொள்ளும் புள்ளி தான் ராகு கேது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள் சிலர் வந்து ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. இது அது வரைக்கும் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. திடீர்னு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து நல்ல ஒரு பிரபலம் ஆவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களுக்கு நடக்கிற ராகு தசை தான். அப்போ ஒரு 18 வருஷம் நல்லா ஓடிட்டுருக்கும் ராகு தசை. அந்த ராகுக்கு 6, 8ல் எந்த ஒரு கெடுதல் தரும் கிரகமும் இல்லாமல் இருந்ததுன்னா, ராகுக்கு 6, 8ல் எந்த கிரகமும் இல்லாமல் ராகு நல்ல நிலையில் இருந்து ராகு தசை வந்துச்சுன்னா நல்லவைகளை செய்யும். அதே போல தான் கேதுவும். இப்போ உதாரணமாக ராகுவோட செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு பெரிய தோஷம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். கேதுவோட செவ்வாய் சேர்ந்ததுன்னா அது வந்து தோஷம் இல்லை, அது ஒரு சூட்சும வலு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சனியோட கேது சேர்ந்தாலும் அது ஒரு சூட்சும வலு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சனி தரும் கெட்ட பலன்களை அந்த கேது தடுத்து நிறுத்தும், செவ்வாய் கொடுக்கக்கூடிய கெட்ட பலனை அந்த கேது தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறது தான் அதோட விதி. அதனால ராகு கேது அப்படிங்கிறத சட்டுன்னு கணிக்க முடியாது. அதை கணிக்கிறதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும் ஜோதிடருக்கு. அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்க வந்து ஒரு நம்பர் 1 ஜோதிடர் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவு பலன்களை ராகு கேது கொடுக்கும். ராகு வந்து தன் தசையில் தான் எதையுமே செய்யும், மற்ற தசையில் வேலை செய்யாது. அது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த கிரகங்களையும் செயல்பட விடாது. கேதுவும் அதே போல தான். அதனால் இதுங்களுக்குன்னு எந்த ஒரு தனி காரகத்துவங்களையும் கொடுக்கல. ராகு வந்தால் ராகுக்கு ஒரு பேராசை பிடித்தவர் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவு ஆசை படைத்தவராக இருப்பார் அந்த ஜாதகர் அந்த தசையில். கேது அப்படிங்கிறப்ப அவர் ஒரு ஆன்மீக நிலையில் தான் இருப்பார். எதுவுமே வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிற நிலையில் இருப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம்.